ஓகே. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜர்னல் என்ட்ரில நம்ம வந்து கொஞ்சம் சம்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ சிஏ ஃபவுண்டேஷன் மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய சம்ஸ. ஓகேங்களா? ஸோ இந்த சம் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இது சிஏ மெட்டீரியலும் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் சிஎம்ஏ மெட்டீரியலும் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இந்த 11th சம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதுல ஆக்சுவலா என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஜர்னல் என்ட்ரிஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2023 ஏப்ரல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேட். ஜர்னல் என்ட்ரி உங்க 2 பேருக்கும் தெரியுங்களா ப்ரோ? 11th 12th நீங்க படிச்சிருப்பீங்க. படிச்சிருக்கேன் சார். ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே. ஸோ பேசிக்கா உள்ளதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? Okay. So Mr. Vikas and Vaibhavi, who are husband and wife, start consulting business by bringing in their personal cash of rupees 5 lakh and 2,50,000. ஸோ இங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஓனர். ஓகேங்களா? ஸோ ஓனர் வந்து உள்ள ஃபண்டு கொண்டு வராங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலா நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அக்கௌண்டிங் என்டிட்டி கான்செப்ட் சொல்லி ஒரு கான்செப்ட் உண்டு. சரிங்களா? ஸோ அந்த அக்கௌண்டிங் என்டிட்டி கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் பிசினஸ் வேற ஓனர் ஒரு ஓகேங்களா? ஸோ இப்போ ஓனர் வந்து பிசினஸ்க்குள்ள ஏதாச்சும் கொண்டு வராரு. அதாவது கேஷ் மட்டும் கிடையாது. கேஷ் வந்து கொண்டு வருவாரு, லேண்ட் கொண்டு வருவாரு, பில்டிங் கொண்டு வருவாரு, ஃபர்னிச்சர் கொண்டு வருவாரு, இல்ல ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பே பண்ணுவாரு. சரிங்களா? ஸோ கேஷ் கொண்டு வரலாம், இல்லாட்டி லேண்ட் அசெட் அந்த மாதிரி லேண்ட், பில்டிங், ஃபர்னிச்சர் உள்ள கொண்டு வரலாம், இல்ல எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா கேபிட்டலா நம்ம ட்ரீட் பண்ணி கேபிட்டலோட நம்ம ஆட் பண்ணுவோம். சரிங்களா? இதுவே ஓனர் வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்ல, சப்போஸ் லயபிலிட்டிஸுமே உள்ள கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து பாத்தீங்கன்னா பெர்சனலா ஒரு சில இடத்துல லோன் வாங்கி வச்சிருக்கலாம். சரிங்களா? இல்ல ஒரு கிரெடிட்டார்ஸ் கிட்டக்க ஆல்ரெடி பேமெண்ட் கொடுக்க வேண்டிய இருக்கும். ஸோ லோன் வந்து வாங்கி வச்சிருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த லோன் வந்து பாத்தீங்கன்னா லயபிலிட்டிஸ் நம்ம சொல்லுவோம். இப்படி லயபிலிட்டிஸை உள்ள கொண்டு வராருன்னா அது கேபிட்டல் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் கேஷ், அசட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாச்சும் உள்ள பே பண்றாரு. ஸோ இது எல்லாமே பிசினஸுக்கு உள்ள வருது. ஸோ பிசினஸோட எக்ஸ்பெண்டிச்சர் இவரோட பார்ட்ல இருந்து பே பண்றாரு. ஸோ கேஷா பே பண்றாரு. ஓகேங்களா? அண்ட் அசட் வந்து உள்ள கொண்டு வராரு. ஸோ கேஷ் வந்து உள்ள கொண்டு வராரு. இதெல்லாம் பிசினஸுக்கு ஓனர் மூலமா வரக்கூடிய ஒரு பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ பிசினஸோட எக்ஸ்பெண்டிச்சர் இவர் பார்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அவர் பே பண்றாருன்னா பிசினஸுக்கு இது ஒரு பெனிஃபிட். சரிங்களா? ஸோ இவர் வந்து அசட் உள்ள கொண்டு வராருன்னா பிசினஸுக்கு ஒரு பெனிஃபிட் உள்ள வருது. ஸோ கேஷ் வந்து கொண்டு வராருன்னா இது உள்ள வருது. சரிங்களா? ஸோ இது ஓனர் வந்து பிசினஸ்குள்ள கொண்டு வராருன்னா இது எல்லாமே கேபிட்டலோட ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வெறும் கேஷ், அசட், எக்ஸ்பெண்டிச்சர் இது மட்டும் உள்ள கொண்டு வர முடியாது. சப்போஸ் எங்கேயாச்சும் கடன் வாங்கி வச்சோம் அதையும் உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ லோன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லயபிலிட்டிஸ், ஸோ இதை உள்ள கொண்டு வராருன்னா கேபிட்டல் பேலன்ஸோட நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கேபிட்டல் கொண்டு வராருன்னா அதுக்கு இதுதான் இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல விகாஸ் அண்ட் வைபவி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கேபிட்டலா 5 லட்ச ரூபா 2,50,000 கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல கேபிட்டல் அப்படிங்கிறப்ப இவங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணும். நார்மலா சோல் ப்ரோப்ரேட்டரா இருந்தா ப்ராப்ளம் இல்லை, அந்த ஒரு ஆள் தான் ஓனர். ஸோ அப்படிங்கிறப்ப கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லி நம்ம வந்து அப்படி ஷார்ட்டா நம்ம போட்டுடலாம். பட் இந்த இடத்துல 2 பேர் வந்து ஓனரா இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ விகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், வைபவிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லி நம்ம ஸ்பிளிட் பண்ணி நம்ம போடணும். சரிங்களா? ஸோ டோட்டலா கேஷ் வந்து உள்ள எவ்வளவு கொண்டு வராங்க பிசினஸ்க்கு? ஸோ ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா உள்ள வந்து 7,50,000 கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ இதுல விகாஸோட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs, வைபவிஸோட அக்கௌண்ட் வந்து 2,50,000. ஓகேங்களா? ஸோ கேஷ் வந்து பிசினஸ்க்குள்ள வருதா? ஸோ கேஷ் வந்து இங்க கம்ஸ் இன். ஸோ கம்ஸ் இன்னா நம்ம எந்த சைடு போடுவோம்? டெபிட் சைட்ல போடுவோம். சரிங்களா? ஸோ விகாஸோட கேபிட்டல், வைபவிஸோட கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. உள்ள கேஷ் கொண்டு வராங்க, கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? கேபிட்டல் நார்மலா கிரெடிட் பேலன்ஸ் காமிக்கும். கேபிட்டலா இருக்கட்டும், லயபிலிட்டிஸா இருக்கட்டும், கிரெடிட் பேலன்ஸ் காமிக்கும்னு சொல்லி நேற்று கிளாஸ்ல பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்போ கேபிட்டல் வந்து ரைஸ் ஆகுதுன்னா இது நம்ம எந்த சைட்ல போடுவோம்? கிரெடிட் சைட்ல போடுவோம். சரிங்களா? ஸோ கேஷ் அக்கௌண்ட் 7,50,000 பிசினஸ்க்குள்ள வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் சைட்ல 7,50,000 சொல்லி நம்ம போடுவோம். வைபவ்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லிட்டு 5 lakhs நம்ம கிரெடிட் சைட்ல போடுவோம். அதுக்கப்புறம் இல்ல விகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லிட்டு 5 லட்ச ரூபா கிரெடிட் சைட்ல நம்ம போடுவோம். வைபவிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லிட்டு 2,50,000 நம்ம கிரெடிட் சைட்ல போடுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த என்ட்ரி தான் இங்க போட்டிருக்காங்க.
ஸோ கேஷ் அக்கௌண்ட் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் கொண்டு வந்தது 7,50,000 பிசினஸ்க்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிசினஸ்ல கம்ஸ் இன் அப்படிங்கிற கான்செப்ட்ல இது டெபிட் சைடுல நம்ம போட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ விகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ரைஸ் ஆயிருக்குது. வைபவிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இங்க ரைஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு கேபிட்டலா இருக்கட்டும் இல்ல லைபிலிட்டிஸ் ஆகட்டும் இது இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நம்ம கிரெடிட் சைடுல நம்ம போடுவோம். ஸோ நம்ம கிரெடிட் சைடுல நம்ம ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கோம். கிளியரா? இதுல எதுவும் டவுட் இருக்கா ப்ரோ 2 பேருக்கும்? இல்ல ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. சார் லைவ் வந்து 2 பேர் தான் அட்டன் மத்த எல்லாருமே அந்த டைம் வந்து இல்லன்னு சொல்லிட்டு ரெக்கார்டட் வீடியோஸ் தான் பார்க்குறாங்க. ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ இப்போ டேட் 10 ஓகேங்களா? ஸோ டேட் 10 இப்போ ஆக்சுவலா ஜேர்னல் என்ட்ரியோட ஃபார்மேட் என்னன்னா டேட் போட்டுக்கணும் பர்டிகுலர்ஸ் ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர்ஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம இன்வாய்ஸ் போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ இன்வாய்ஸ் நம்பர் இப்போ நார்மலாக ப்ராக்டிக்கல் சீனரியில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். சரிங்களா? ஸோ ஜிஎஸ்டி நம்பருமே என்ன பண்ணுவாங்கன்னா நரேஷன் தான் காமிப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்வாய்ஸ் நம்பர் அதுக்கப்புறம் லெட்ஜர் ஃபோலியோ நம்பர். லெட்ஜர் ஃபோலியோ நம்பர் எதுக்காண்டி அப்படின்னா இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு நாளைக்கு என் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஒரு 100 டிரான்சாக்ஷன் நடக்கும்னா 360 நாளில் 36,000 டிரான்சாக்ஷன் நடக்கும். சரிங்களா? 36,000ங்கிறப்ப இன்ட்டு 2 ஏன்னா 2 சைடும் ஆஃபர்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இன்ட்டு 2 பண்ணா 7,200 ஐட்டம்ஸ் அங்கே இருக்கும். 7,200க்குமே என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்பீட்டடா வரக்கூடியதுக்கு லெஜர் போடுவாங்க. ஸோ எப்படியும் ஒரு 1000+ லெஜர்ஸாவது போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ 1000+ லெஜர்ஸாவது போடுவாங்க. டக்குன்னு இப்போ ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷோட பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேப்பரை திருப்பிட்டு எந்த பேஜ்ல இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு லெஜருக்கும் ஒவ்வொரு நம்பர் வச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போ கேஷ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைபோஸ் கேபிட்டல் வந்து செகண்ட் நம்பர். ஸோ டக்குன்னு என்ன பண்ணலாம்னா வைபோஸ் கேபிட்டல் நம்ம பார்க்குறோமா ஸோ இது லெஜர்ல ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்றதுக்கு லெஜர் போர்ட்ஃபோலியோ 2 லெஜர் 2வது லெஜர் நம்ம பார்த்துட்டோம்னா டக்குன்னு நம்ம பார்த்துலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பேஜ் நம்பர் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம்ல அதே மாதிரி லெஜர் ஃபோலியோக்கு ஒவ்வொரு லெஜருக்கும் நம்பர் வச்சிருப்பாங்க. ஸோ இது லெஜர் ஃபோலியோ நம்பர். ஓகேனா? ஸோ அதுக்கப்புறம் டெபிட் அண்ட் கிரெடிட். பட் இந்த சமக்கு லெஜர் ஃபோலியோ நம்பர் வந்து தேவையில்லை பிகாஸ் ஜேர்னல் என்ட்ரி மட்டும் தான் நம்ம பார்க்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி 1/4/2023 இந்த டேட்ல போட்ட என்ட்ரி கிளியரா? இல்ல எதுவும் டவுட் இருக்கா? ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து டேட் நம்பர் 10 வந்து பாருங்க. ஸோ இந்த டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாட் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் ஆஃப் ₹25,000 ஃபார் கேஷ் பில் நம்பர் 2023 F3 ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இது என்னவா இருக்கும்னா பில் நம்பர் மேக்ஸிமம் அந்த இயர் அண்ட் மந்த் பேஸ் பண்ணியிருக்கும். 2023 பிப்ரவரி மாசத்துல இருக்கக்கூடிய தேர்ட் நம்பர் பில்லா இருக்கும். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ பில் நம்பர் வந்து இந்த மாதிரி ஆனா இது ஏப்ரல் மாசம் தானே. ஓகே. மேக்ஸிமம் அப்படிதான் பில் வந்து போடுவாங்க. ஸோ இங்க எஃப்ங்கிறது என்ன நோட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. சரி ஓகே இருக்கட்டும். ஸோ இப்போ ஃபர்னிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னா ஃபர்னிச்சர் வந்து இந்த இடத்த ஸ்டாக்கா இல்ல அசட்டா? அசட் ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் ஆஃபீஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்னிச்சர். ஸோ லாங் டைமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபர்னிச்சர் வாங்கி ரீசேல் பண்றதுக்காண்டி வாங்கல யூஸ் பண்றதுக்காண்டி வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து அசட். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் அசட்டா ட்ரீட் பண்ணோம்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் நம்ம போடுறப்போ ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைடுக்கு போயிடும். இதுவே நம்ம வந்து இதை வந்து ஒரு ஸ்டாக்கா ட்ரீட் பண்றோம் அப்படின்னா ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உள்ள வந்துச்சுன்னா பர்ச்சேஸை வெளியே சேல் பண்ணோம்னா சேல்ஸை நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ இதை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சொல்லி நம்ம போடுவோம். சரிங்களா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சரா P&L அக்கௌண்ட்ல நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ இதான் நார்மல் ட்ரீட்மெண்ட். ஃபர்னிச்சரா இருக்கட்டும் வேற எதா இருக்கட்டும் அசட்டா இருந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் அசட் சைட்ல போடக்கூடிய ஐட்டம். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? அதுவே ஸ்டாக்கா இருந்துச்சுன்னா மொத்தமா இது ஃபர்னிச்சரா இருக்கட்டும் இல்ல லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து வாங்கி விற்பாங்க. எதுல வாங்கி விற்பாங்க? ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரியவே ட்ரேடிங் பண்ணுவாங்க. இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி நான் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஷாப் வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரியை பர்ச்சேஸ் பண்ணி அதை நான் ரீசேல் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ரீசேல் பண்ணுவேன். ஸோ இந்த ஏரியால ஸ்டாக்கா நம்ம ட்ரீட் பண்றப்போ ஸோ ஸ்டாக்கா நான் ட்ரீட் பண்றப்போ ஸ்டாக்கா ட்ரீட் பண்ணப்போ அது எல்லாமே ஒரே கேட்டகரி பிளான்ட் அண்ட் மிஷினரியா இருக்கட்டும் ஃபர்னிச்சரா இருக்கட்டும் இல்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்கக்கூடிய லேண்ட் அண்ட் பில்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல நான் ஸ்டாக்கா நான் போட்டுறேன். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சரை வந்து பார்த்தா அசட்டை நம்ம ட்ரீட் பண்றோம். ஸோ இதோட என்ட்ரி எப்படி வரும்னா ஃபர்னிச்சர் உள்ள வருது. ஸோ கம்ஸ் இன் டெபிட் வாட் கம்ஸ்ங்கிற இதுல நம்ம ஃபர்னிச்சரை டெபிட் சைட்ல நம்ம போடுவோம். சரிங்களா? ஸோ ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்றப்போ இந்த இடத்துல நம்ம கேஷ் வந்து பே பண்றோமா
ஸோ கேஷ் வந்து வெளியே போகுது ஓகேங்களா. ஸோ கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் அவுட்டுங்கிற இதில் நம்ம கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம். ஸோ என்ட்ரி ஆக்சுவலாக எப்படி போடுவோம்னா 10/4/2023 டேட்டு போட்டுக்கணும். ஃபர்னிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வருது. ஸோ நீங்கள் டெபிட்ல போடுவீங்க. கேஷ் வந்து கிரெடிட்ல, பிகாஸ் அது வந்து வெளியே போகுது. ஸோ கிரெடிட்ல போட்டுருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதோட இன்வாய்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2023 F3 சரிங்களா. அதுக்கப்புறம் லெஜர் ஃபோலியோ இப்போதைக்கு தேவையில்லை. இது வந்து ஆக்சுவலாக இன்னொரு சிஎம்ஏ மெட்டீரியல் வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. சிஎம்ஏ மெட்டீரியல் ஜேர்னல் லெஜர் ட்ரையல் பேலன்ஸ் எல்லாமே ஒரே சம்மில் இருந்துச்சு சரிங்களா. ஸோ அதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜேர்னல் நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லெஜர் ட்ரையல் பேலன்ஸ் கூட நம்ம என்ட்ரு ஆகும். இப்போ ஃபர்னிச்சர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 25,000 அமௌண்ட் நீங்கள் போட்டுக்கணும். கிளியரா? ஓகே ப்ரோ, இதில் எதுவும் டவுட் இருக்குதா? 10th இல்ல ப்ரோ. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 11th டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஏ கரண்ட் அக்கௌண்ட் வித் பிபி நேஷனல் பேங்க் பை டெபாசிட்டிங் 1 lakh சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம பிஸ்னஸ்ல கேஷ் வச்சிருப்போம் சரிங்களா. ஸோ கேஷ் ஆக்சுவலா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 lakhன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா இந்த கேஷை அப்படியே எடுத்துட்டு போய் பேங்க்ல தூக்கி போடுறோம். ஸோ பேங்க்ல வந்து இந்த 1 lakh நம்ம போடுறோம் ஓகேங்களா. ஸோ இங்க வந்து கேஷ் வந்து என்ன ஆகுது, கோஸ் அவுட். ஸோ கேஷ் கோஸ் அவுட் அப்படின்னா இந்த 1 lakh கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம் ஓகேங்களா. இப்போ பேங்க் வந்து இந்த 1,00,000 ரூபாய் வாங்கி நம்ம அக்கௌண்ட்ல போட்டுருந்தாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பேங்க் வந்து யாரு, ரிசீவர் சரிங்களா. ஸோ ரிசீவரை நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர் ஓகேங்களா. ஸோ பேங்க்கை வந்து நம்ம டெபிட் சைடில் நம்ம போடுவோம் சரிங்களா. ஸோ இதில் ஆக்சுவலாக என்ன என்ட்ரி வரும்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் சொல்லிட்டு நம்ம அந்த 1 lakh நம்ம போடுவோம். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக பேங்க் அப்படிங்கிறப்ப நம்ம நிறைய பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருப்போம். கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸ்டேட் பேங்க், ஸோ நிறைய பேங்க்ல ஓப்பன் பண்ணிருப்போம். ஸோ ஒவ்வொரு பேங்க்கும் நம்ம இண்டிவிஜுவலாக அந்த நேம் ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம போடணும். இங்கே பிபி நேஷனல் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டூ கேஷ் அக்கௌண்ட் சொல்லிட்டு இந்த 1,00,000 ரூபா நீங்க போட்டுக்கணும். கிளியரா? ஸோ 11th டேட்ல உள்ள என்ட்ரி கிளியரா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆஃபீஸ் ரெண்ட் ஆஃப் ₹15,000 ஃபார் த மந்த் பை செக் டு மிஸ்ஸஸ் ரியல்டர்ஸ் ப்ரொப்ரைட்டர்ஸ் வவுச்சர் நம்பர் 3 ஓகேமா. ஸோ ஆஃபீஸ் ரேட் வந்து 15,000 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பே பண்ணியிருக்கிறாங்க, செக் மூலமா பே பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ செக் மூலமா பே பண்ணியிருக்காங்கன்னா இது செக் மூலமா பே பண்ணியிருக்காங்க. செக் மூலமா பே பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவலா பேங்க்ல இருந்து அமௌண்ட் போயிருக்கும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பேங்க் வந்து கிவர், பேங்க் தான் அந்த அமௌண்ட் வந்து அவர் கொடுக்காரு சரிங்களா. ஸோ பேங்க் வந்து கிவரா இருக்கப்புறம் நம்ம வந்து இது கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஆஃபீஸ் ரெண்ட் வந்து பே பண்ணியிருக்கணும். ஆஃபீஸ் ரெண்ட்ங்கிறது என்னது, எக்ஸ்பெண்டிச்சர் ஓகேவா. எக்ஸ்பெண்டிச்சர் நார்மலா எதுல போடுவோம், டெபிட் சைட்ல நம்ம போடுவோம் சரிங்களா. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் சைட்ல போடுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பேங்க் வந்து கிவர், ஸோ கிரெடிட் சைட்ல போடுவோம். ஸோ ஆஃபீஸ் ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டூ பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு நம்ம 15,000 நம்ம போடுவோம் சரிங்களா. ஸோ அதான் இங்க பண்ணிருக்காங்க. ஆஃபீஸ் ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டூ பிபி நேஷனல் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு 15,000 நீங்க போட்டுக்கணும் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் 20வது என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா பாட் ஏ மோட்டர் கார் ஒர்த் ₹4,50,000 ஃப்ரம் மில்லேனியம் மோட்டார்ஸ் பை மேக்கிங் ஏ டவுன் பேமெண்ட் ஆஃப் 50,000 பை செக் அண்ட் பேலன்ஸ் பை டேக்கிங் ஏ லோன் ஃப்ரம் HH பேங்க். இது வேற லெவல் சம் ஓகேமா. இது ஆக்சுவலா என்னன்னா மோட்டார் கார் எவ்வளோ அமௌண்ட், 4,50,000. இது ஆக்சுவலா அசெட் அப்படிதானே. ஸோ அசெட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கம்ஸ் இன் எங்க போடுவோம், டெபிட் சைடில் நம்ம போடுவோம் சரிங்களா. ஸோ இப்போ இதோட கன்சிடரேஷன் வந்து எப்படி பே பண்ணியிருக்காங்கன்னா 50,000 வந்து டவுன் பேமெண்ட், 50,000 வந்து டவுன் பேமெண்ட் செக் மூலமா கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவோம், பேங்க் டெபிட் சைடில் நம்ம போடுவோம். 50,000 கேஷா ரிசீவ் ஆயிருச்சுன்னா கேஷா டெபிட்ல போடுவோம். இங்க பேங்க் மூலமா ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ பேங்கை நம்ம டெபிட் சைடில் போட்டுருவோம் சரிங்களா. ரிமைனிங் பேலன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்க பாருங்க, பேலன்ஸ் டேக்கிங் பை லோன் ஃப்ரம் HH பேங்க். இப்போ நீங்க நார்மலா வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டவுன் பேமெண்ட் பே பண்ணி ரிமைனிங் வந்து லோனுக்கு, அதாவது இஎம்ஐ ஆப்ஷன் நீங்க வாங்குவீங்க சரிங்களா. ஸோ இந்த 4 lakhs வந்து லோன்ல வாங்கியிருக்கிறாங்க ஓகேமா. ஸோ இது வந்து லோன் ஃப்ரம் எந்த பேங்க், HH பேங்கா, HH பேங்க் ஓகேமா. ஸோ இந்த லோன் வந்து ஆக்சுவலா என்னது, லயபிலிட்டிஸ்.
ஒரு லயபிலிட்டிஸ் வந்து கிரியேட் ஆனுச்சுன்னா அதை நம்ம எந்த சைட்ல போடுவோம்? கிரெடிட் சைடு. ஓகேங்களா? ஸோ கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம். ஒரு நிமிஷம், ஆக்சுவலி இங்க பேங்க் மூலமா கேஷ் வெளியே தானே ப்ரோ போயிருக்குது. ப்ரோ நான் சொன்னா எல்லாத்தையுமே கேட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலா கேஷ் வந்து வெளியே போயிருக்குது. ஓகேங்களா? கேஷா வெளியே போயிருச்சுன்னா நம்ம வந்து கோஸ் அவுட்னு சொல்லி கிரெடிட்ல போடுவோம். இங்க பேங்கா வெளியே போயிருக்குது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் 50,000 கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் கார் அக்கௌண்ட் 4,50,000 இது கம்ஸ் இன். ஸோ டெபிட் சைடில் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இதுக்கு கன்சிடரேஷனா பேங்க் மூலமா 50,000 பே பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் சைடில் இந்த 50,000 நீங்க போட்டுக்கணும். அது போக லோன் வந்து ரிமைனிங் 4 லட்ச ரூபா லோனா எடுத்துருக்கோம். ஸோ லோன் இஸ் ஏ லயபிலிட்டி. ஒரு லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனிச்சு, ரைஸ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம கிரெடிட் சைடில் போடுவோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே கிரெடிட் சைடில் வரும். இந்த மோட்டர் கார் வந்து டெபிட் சைடில் வரும். ஸோ என்ட்ரி ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்னா மோட்டர் கார் அக்கௌண்ட் டெட்டார் 4,50,000 டூ பேங்க் அக்கௌண்ட் 50,000 டூ லோன் ஃப்ரம் ஹெச்ஹெச் அக்கௌண்ட் 4 lakhs நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க. மோட்டர் கார் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4,50,000 டோட்டல் வேல்யூ வந்து 4,50,000 வாங்கியிருக்கோம். ஸோ கம்சீன்லாம் நம்ம போட்டாச்சு. இப்போ பேங்க் செக் மூலமா 50,000 நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க் கிரெடிட் சைடில் போட்டிருக்கோம். லோன் வந்து பார்த்தீங்கன்னா லயபிலிட்டிஸ் வந்து கிரியேட் ஆயிருக்குது. ஸோ லோனை நம்ம கிரெடிட் சைடில் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? கிளியரா? இதில் எதுவும் டவுட் இருக்குதா? இல்ல ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ இந்த கிளாஸ்ல இருக்கிறேனே, நான் வந்து முடிச்சு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து 25வது என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா விகாஸ் அண்ட் வைபவி கேரிட் அவுட் ஏ கன்சல்டிங் அசைன்மெண்ட் ஃபார் ஏஏ ஃபார்மாட்டிகல்ஸ் அண்ட் ரைஸ் ஏ பில் ஃபார் ருபீஸ் 10 lakh as கன்சல்டன்சி ஃபீஸ். இப்போ ஆக்சுவலா என்னன்னா இப்போ இவங்க 2 பேரும் வந்து கன்சல்டன்சி பண்றாங்க. அதாவது ஒரு மெடிக்கல் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சல்டிங் மீன்ஸ் இப்போ என்னென்ன டேப்லெட்ஸ் வாங்கலாம், என்னென்ன டேப்லெட்ஸ் வந்து வாங்க வேண்டாம். ஸோ அந்த கம்பெனியை பேஸ் பண்ணி கன்சல்டிங் பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விகாஸும் வைபவியும் ஓகேங்களா? ஸோ விகாஸும் வைபவியும் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல்ல கன்சல்டன்சி வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள சார்ஜஸ் வந்து அவங்க வாங்கணும்ல. ஸோ அவங்க பண்ண சர்வீஸுக்கு சார்ஜஸ் வந்து வாங்குவாங்க. பில் ஃபார் 10 lakh as கன்சல்டன்சி ஃபீஸ். ஸோ இதுல பில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சி ஃபீஸ் தான் இங்க 10 lakhs இவங்களுக்கு வந்திருக்கு. விகாஸ் அண்ட் வைபவிக்கு 10 lakhs வந்து மெடிக்கல் வந்து 10 லட்ச ரூபா வந்து ஃபீஸா வந்திருக்கு. சரிங்களா? ஏஏ ஃபார்மாசிட்டிகல்ஸ் ஹேவ் இமிடியேட்லி செட்டில்டு 2,50,000. ஸோ இந்த 10 lakhsல 2,50,000 வந்து கேஷா இமிடியேட்டா செட்டில் ஆயிடுச்சு. கேஷா கொடுத்துருக்காங்கன்னா பை வே செக். ஓகேங்களா? ஸோ செக் மீன்ஸ் பேங்கா இந்த 2,50,000 வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அண்ட் பேலன்ஸ் வில் பி பெய்ட் ஆஃப்டர் 30 days. ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,50,000. இது வந்து ரிசீவபிள் ஃப்ரம் ஏஏ மெடிக்கல் ஆஃப்டர் 30 days. சரிங்களா? ஸோ இப்போ இந்த என்ட்ரி ஆக்சுவலாக எப்படி போடுவோம்னா கன்சல்டன்சி ஃபீஸ் வந்து ஆக்சுவலாக என்ன ஐட்டம், இவங்களுக்கு கன்சல்டன்சி ஃபீஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்ன ஐட்டம்ல வரும்? டெபிட் பண்ணுவோம் சார். இல்லை ப்ரோ, ஆக்சுவலி கன்சல்டன்சி ஃபீஸ் வந்து இவங்க பண்ண சர்வீஸுக்கு கன்சல்டன்சி ஃபீஸ் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், எனக்கு ஃபீஸ் வந்து ரிசீவ் ஆகுதுன்னா அது எனக்கு ஒரு இன்கம். சரிங்களா? இப்போ கன்சல்டன்சி ஃபீஸ் அப்படின்னா இது வந்து ஒரு இன்கம். சரிங்களா? ஸோ இந்த இன்கம் நம்ம ஆக்சுவலாக எங்கே போடுவோம்? இன்கம் டெபிட் த எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாசஸ் கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். ஓகேவா? ஸோ இதை நம்ம கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ 2,50,000 ரூபா பேங்க் மூலமா உள்ள வந்திருக்குன்னா கம்ஸ் இன், பேங்க் மூலமா வந்திருக்கு. ஸோ பேங்கை நம்ம டெபிட் சைடில் போடுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் 7,50,000 ரிசீவபிள் ஃப்ரம் ஏஏ மெடிக்கல் ஆஃப்டர் 30 daysனா ஏஏ மெடிக்கல் வந்து நமக்கு வர வேண்டியது. அப்போ ஏஏ மெடிக்கல்ங்கிறது நமக்கு யாரு? டெட்டாரா கிரெடிட்டாரா? டெப்டார். ஸோ ரிசீவ் ஃப்ரம் ஏஏ மெடிக்கல்னா ஸோ இவர்கிட்ட இருந்து வர வேண்டியது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா டெப்டார்னு சொல்லிட்டு நம்ம டெபிட் சைடில் நம்ம போடுவோம். ஓகேவா? டெப்டார் கிட்ட இருந்து வர வேண்டியதுன்னு சொல்லி நம்ம டெபிட் சைடில் நம்ம போடுவோம். கிளியரா? ஸோ என்ட்ரி எப்படி வரும்னா இன்கம், அதாவது
கன்சல்டன்சி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 லேக்ஸை நீங்கள் கிரெடிட் சைடில் போட்டுருவீங்க சரிங்களா. ஸோ பேங்க் மூலமா உள்ள வந்திருக்கு. ஸோ பேங்க் மூலமா கம்ஸ் இன் உள்ள வந்திருக்குது. ஸோ டெபிட் சைடில் நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் இந்த 7,50,000 வந்து ரிசீவல் ஃப்ரம் ஏஏ மெடிக்கல் இன்னும் வரல. ஃபியூச்சர்ல ஏஏ மெடிக்கல்ல இருந்து வரும் அப்படின்னா இவர் வந்து டெட்டார் சரிங்களா. ஸோ டெட்டாரை நம்ம கிரியேட் பண்றப்ப இதை நம்ம எங்க போடுவோம், டெபிட் சைடில் நம்ம போடுவோம். ஸோ இதான் என்ட்ரி. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 2,50,000, ஏஏ மெடிக்கல் அக்கௌண்ட் டெட்டார் 7,50,000, டூ கமிஷன் பெய்டு அக்கௌண்ட் சொல்லிட்டு நம்ம 10 லேக்ஸ் நம்ம போடுவோம். ஓகேவா, கிளியரா. ஸோ பேங்க் அக்கௌண்ட் அதாவது பிபி நேஷனல் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ பேங்க் மூலமா எவ்வளோ வந்திருக்கு, 2,50,000 உள்ள வந்திருக்கு. ஸோ டெபிட்ல போட்டிருக்கோம். ஏஏ ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் அமௌண்ட் தரல. ஸோ இவர் வந்து டெட்டார். ரிசீவல் ஃப்ரம் ஏஏ ஃபார்மா. ஸோ 7,50,000 நம்ம டெபிட்ல போட்டிருக்கோம் சரிங்களா. அதுக்கப்புறம் கன்சல்டன்சி ஃபீஸ் இஸ் இன்கம். ஸோ இது 10 லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா. ஓகே ப்ரோ, இதுல எதுவும் டவுட் இருக்குதா? இது ஆக்சுவலா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போற டிரான்சாக்ஷனா, கிளியர் தானே ப்ரோ? ஓகே ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் டேட் நம்பர் 30ல வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஆஃப் ஒன் ரிசப்ஷனிஸ்ட் 5,000 பெர் மந்த் அண்ட் ஒன் ஆஃபீஸர் 10,000 பெர் மந்த். த சேலரி ஃபார் த கரண்ட் மந்த் இஸ் பேயபிள் டு தெம். ஓகே, இது ஆக்சுவலா பே பண்ணல, பேயபிள் டு தெம் அப்படின்னா இட்ஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி, ரெண்ட், அதுக்கப்புறம் வந்து கமிஷன், இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கட்டும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பெய்டுனா ப்ராப்ளம் இல்லை. பேயபிள் அப்படின்னா பெய்டுனா நம்ம கேஷ் கொடுத்து பே பண்ணிடுவோம். ஸோ கிரெடிட் சைடில் கேஷை போட்டுருவோம் சரிங்களா. பேயபிள் அப்படின்னா இதுக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். சேலரி அவுட்ஸ்டாண்டிங், ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங், கமிஷன் அவுட்ஸ்டாண்டிங், இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங், எக்ஸ்பெண்டிச்சர் அவுட்ஸ்டாண்டிங் சரிங்களா. ஸோ இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இந்த அவுட்ஸ்டாண்டிங் சேலரி எங்கே போகும், லயபிலிட்டி சைடில் போகும் ஓகேங்களா. ஸோ எந்த எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கட்டும் பே பண்ணிட்டோம்னா கேஷில் நம்ம கை வச்சிடலாம். கேஷ் எடுத்து வெளியே பே பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு கேஷோட பேலன்ஸை குறைச்சிருவோம் கிரெடிட் சைடில் போட்டு ஓகேங்களா. பட் ஒன்ஸ் இது பே ஆகலை, பேயபிளில் இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட்னா இன்னும் பே ஆகலை, பேயபிள், ஃபியூச்சரில் நம்ம பே பண்ண போகிறோம்னா இட்ஸ் அ லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டி வந்து ஒன்று கிரியேட் ஆகுதுன்னா நம்ம எந்த சைடில் போடுவோம், டெபிட் சைடில் போடுவோமா இல்லை கிரெடிட் சைடில் போடுவோமா? கிரெடிட் சைடு சார். சூப்பர். அப்போ கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக என்னன்னா சேலரி வந்து 5,000 பெர் மந்த், இங்கே 10,000 பெர் மந்த், டோட்டலாக 15,000 சரிங்களா. ஸோ இந்த 15,000 சேலரி வந்து பேயபிள் அப்படிங்கிறப்போ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல 2 அக்கௌண்ட் வரும், சேலரி அண்ட் சேலரி அவுட்ஸ்டாண்டிங் சரிங்களா. சேலரி வந்து இந்த வருஷம் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த வருஷம் எக்ஸ்பெண்டிச்சர் பே பண்ணாலும் சரி, பேயபிளா பே பண்ணனாலும் சரி, இந்த வருஷம் நடந்த எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அக்ரூவல் பேசிஸ்ல நம்ம இதை எக்ஸ்பெண்டிச்சரா ட்ரீட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தா இந்த வருஷம் வந்து ஒரு 12 மாசத்துக்கு ஒரு 12 லட்ச ரூபா சேலரி வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு சரிங்களா. பட் கொடுக்கலைனாலுமே அது எக்ஸ்பெண்டிச்சரா நீங்க ட்ரீட் பண்ணணும். ஏன்னா நம்ம எப்பவுமே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல அக்ரூவல் கான்செப்ட் நம்ம இது பண்ணுவோம் சரிங்களா. அக்ரூவல் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கேஷா பே பண்ணாலும் சரி, பே பண்ணலைனாலும் சரி, இந்த வருஷம் எக்ஸ்பெண்டிச்சரா அப்போ எக்ஸ்பெண்டிச்சரா நம்ம ட்ரீட் பண்ணணும் சரிங்களா. ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15,000 கொடுக்கல, பேயபிள்ல தான் இருக்குது, ஆனாலும் எக்ஸ்பெண்டிச்சரா ட்ரீட் பண்ணி இதை எங்க போடுவோம், எக்ஸ்பெண்டிச்சர்னா டெபிட் சைடில் நம்ம போடுவோம் சரிங்களா. அண்ட் இந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கேஷா பே பண்ணியிருக்கோமா இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ அவுட்ஸ்டாண்டிங் சொல்லி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். அவுட்ஸ்டாண்டிங்கிறது ஆக்சுவலாக எங்கே போடக்கூடிய அக்கௌண்ட், லயபிலிட்டிஸில் போடக்கூடிய அக்கௌண்ட். ஸோ லயபிலிட்டிஸ் ஒன்று கிரியேட் ஆகுதுன்னா அதை வந்து நம்ம கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம் சரிங்களா. கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம். ஸோ இது ஆக்சுவலாக என்ன என்ட்ரி வரும்னா சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு சேலரி அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் நம்ம போடுவோம் சரிங்களா. கிளியரா. ஸோ இது ஆக்சுவலாக எவ்வளோ, டோட்டலாக வந்து 15,000. ஸோ சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு சேலரிஸ் அவுட்ஸ்டாண்டிங் போடலாம், இல்லை பேயபிள் போடலாம், அது எதுனாலும் ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ 15,000 சொல்ல நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ டேட் வந்து சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அதுல வந்து என்ன ப்ரோ ப்ரோ அப்ப 2 என்ன நம்ம போட வேண்டாமோ கிரெடிட் சைடுல?
இல்ல இல்ல ஆக்சுவலா ரெண்டுமே அக்ரிகேட் பண்ணி போட்டாங்க. ஆக்சுவலா 5,000 அண்ட் 10,000 ரெண்டுமே ஆட் பண்ணி 15,000 போட்டிருக்காங்க. ஓகே ப்ரோ. நான் தனித்தனியா போட வேண்டாமா அந்த மாதிரி டவுட்ல கேட்டேன். தனித்தனியா போடலாம், பட் நம்ம தேவையில்ல. ஏன்னா நேம் இப்ப கொடுத்தாங்கன்னா பாத்தீங்கன்னா இது ஒரே டேட் நடந்திருக்குது சரிங்களா. அப்படிங்கிறப்போ இது ரெண்டு பேருக்குமே அப்படிங்கிறப்போ நம்ம வந்து சேலரி டு ரிசப்ஷனிஸ்ட், சேலரி டு அப்படி அப்படிலாம் போட மாட்டாங்க. சேலரினா மொத்தமாவே சேலரின்னு சொல்லி அக்ரிகேட் பண்ணி போட்டுருவோம். ஸோ காமனாவே நம்ம போட்டுடலாம் சரிங்களா. ப்ரோ அப்ப இதுல ஒரு நேம் கொடுத்தாங்கன்னா நேம் இப்போ ஒரு நேம் கொடுத்தாங்க, கொடுத்து நேம் கொடுத்து பண்றாங்க அப்படின்னா நம்ம தனித்தனியா போடுற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகேங்களா. அதுவும் இல்லாம இப்போ சேலரியா இருக்கட்டும், சேலரியை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயி ஏ பி சி டி எந்த எம்ப்ளாயியா இருந்தாலும் நேம் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது நம்ம கம்பெனியில் உள்ளவர் தான் சரிங்களா. தேர்ட் பார்ட்டிக்கு மட்டும் தான் நம்ம நேம் வந்து மென்ஷன் பண்ணோம். சேலரியை பொறுத்த வரைக்கும் சேலரி வந்து பேமெண்ட் அங்கே நடக்கலைன்னா சேலரி அவுட்ஸ்டாண்டிங் சொல்லி நம்ம காமிச்சிருவோம். அந்த பார்ட்டியோட நேம் வந்து நம்ம காமிக்க வேண்டாம் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நேம் வந்து காமிக்க வேண்டாம். இது கம்பெனியில் உள்ள இருக்கக்கூடியவங்க. தேர்ட் பார்ட்டிக்கு மட்டும்தான் நம்ம வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். உள்ள இருக்கிற சேலரியா இருக்கட்டும், இந்த மாதிரியான இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேலரி அவுட்ஸ்டாண்டிங். இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் இது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் டு அந்த டெப்டார் அக்கௌண்ட்டை நம்ம போடுவோம், நேம் வந்து மென்ஷன் பண்ணி போடுவோம் சரிங்களா. பட் இது வந்து தேர்ட் பார்ட்டிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய எம்ப்ளாயி அப்படிங்கிறப்போ நம்ம சேலரிஸ் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லி நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா. ஓகே ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. நெக்ஸ்ட் சம் நம்பர் 12 வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, கேபிட்டலை வந்து உள்ள பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிளான்ட் மூலமாக 10,000, பேங்க் மூலமாக 8,000, ஸ்டாக் மூலமாக 12,000 கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ கேபிட்டலில் நான் ஆல்ரெடி சொன்னது என்ன அப்படின்னா அசட் இல்லை எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா. அசட் இல்லை எக்ஸ்பெண்டிச்சராக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா உள்ள கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ கேபிட்டல் வந்து இதனால என்ன ஆகும்னா ரைஸ் ஆகும் சரிங்களா. அசட் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, இல்லை பிஸ்னஸ்க்குள்ள எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அவரோட பர்சனல் கேஷ்ல பே பண்ணிருக்காங்கன்னா பிஸ்னஸ்க்கு இது ஒரு பெனிஃபிட். ஸோ கேபிட்டல் வந்து இங்கே ரைஸ் ஆகும் சரிங்களா. ஸோ கேபிட்டல் ரைஸ் ஆனிச்சுன்னா இது நம்ம கிரெடிட் சைடில் போடுவோம், அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் சைடில் போடுவோம் சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம். ஓகேங்களா. ஸோ இன்கம் சாரி இன்கம் இல்லை லயபிலிட்டி. ஓகேங்களா. ஸோ லயபிலிட்டி சம்டைம்ஸ் உள்ள கொண்டு வராங்க நான் சொன்னேன். லோனு இல்லை வேற ஏதாச்சும் ஒரு கடனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்துடுவாங்க. ஸோ உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து பிஸ்னஸுக்கு வந்து பெனிஃபிட் கிடையாது. பிஸ்னஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து ரெடியூஸ் ஆகும் சரிங்களா. ஸோ கேபிட்டல் வந்து ரெடியூஸ் ஆகிறப்போ நம்ம எங்கே போடுவோம், கேபிட்டலை டெபிட் சைடில் போடுவோம் சரிங்களா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த கேபிட்டலை தான் கிரெடிட் சைடில் போடுவோம், கேபிட்டலை டெபிட் சைடில் போடுவோம் நான் சொன்னேன் சரிங்களா. ஸோ அசட் உள்ள கொண்டு வராங்க, எக்ஸ்பெண்டிச்சர் உள்ள கொண்டு வராங்கன்னா கேபிட்டல் வந்து ரைஸ் ஆகும், கேபிட்டலை கிரெடிட் சைடில் போடுவோம். லயபிலிட்டிஸ் உள்ள கொண்டு வராங்கன்னா கேபிட்டல் வந்து ரைஸ் ஆகாது, ஏன்னா பிஸ்னஸுக்கு வந்து இது எக்ஸ்ட்ரா பொறுப்பு மாதிரி சரிங்களா. ஸோ இது பிஸ்னஸுக்கு பெனிஃபிட்டே கிடையாது. ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப கேபிட்டல் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ கேபிட்டலை நம்ம டெபிட் சைடில் போடுவோம் சரிங்களா. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட் ஃபர்னிச்சர் ஃபார் சரி இப்போ பிளான் வந்து 10,000, 8,000, 12,000. ஸோ இதனால வந்து கேபிட்டல் வந்து என்ன ஆகும், என்ன ப்ரோ? கேபிட்டல் ரைஸ் தானே ப்ரோ? சூப்பர் ப்ரோ. ஸோ கேபிட்டல் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இதை என்ன போடுவோம், கேபிட்டல நம்ம கிரெடிட் சைடில் போடுவோம் சரிங்களா. அப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்க்கு ஆக்சுவலா என்னது, அசட். ஸோ அசட் வந்து ரைஸ் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அசட் ரைஸ் ஆனிச்சுன்னா டெபிட் சைடில் நம்ம போடுவோம் சரிங்களா. ஸோ பிளான்ட் அக்கௌண்ட் 10,000 டெபிட் சைடில் போடுவோம், பேங்க் 8,000 நீங்க டெபிட் சைடில் போடுவீங்க, 12,000 ஸ்டாக் வந்து நீங்க டெபிட் சைடில் போடுவீங்க. அண்ட் இது எல்லாமே அக்ரிகேட் பண்ணீங்க அப்படின்னா கேபிட்டல் வந்து எவ்வளவு ரைஸ் ஆகுது, கேபிட்டல் வந்து 30,000 ரைஸ் ஆகுது சரிங்களா.
ஸோ 30,000 கேபிட்டலா நீங்க கிரெடிட் சைட்ல நீங்க போடுவீங்க. கிளியரா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ அதான் இங்க சாரி. ஸோ ஆக்சுவலா அதான் இங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிளான்ட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அசெட் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ டெபிட் சைட்ல 10,000 போட்டிருக்கோம். பேங்க்கும் அசெட் தான். ஸோ அது ரைஸ் ஆகுது. அதுவும் இல்லாம அசெட் நம்ம சொல்லலாம், இல்ல கம்சின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பிசினஸ்க்குள்ள வருது. ஸோ 8,000 நம்ம டெபிட்ல போட்டிருக்கோம். ஸ்டாக்கும் பிசினஸ்க்குள்ள வருது அண்ட் அசெட் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணியும் நம்ம டெபிட் சைட்ல போட்டிருக்கோம். சரிங்களா? கேபிட்டல் இதனால கேபிட்டலோட பேலன்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் எப்பவுமே கிரெடிட் பேலன்ஸ் காமிக்கும். ஸோ அது ரைஸ் ஆகுதுன்னா நம்ம கிரெடிட் சைட்ல இந்த 30,000 நம்ம போட்டிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாட் ஃபர்னிச்சர் ஃபார் ரீசேல் 5,000. இந்த ஃபர்னிச்சர் வந்து அசட்டா இல்ல ஸ்டாக்கா? ஸ்டாக் தானே ப்ரோ? கரெக்ட் ப்ரோ. ஸோ ரீசேலுக்காண்டி பண்றாங்கன்னா இவங்க ட்ரேடிங் பண்ணிட்டு ஃபர்னிச்சரை ட்ரேடிங் பண்றாங்க. ஸோ ஃபர்னிச்சர் இஸ் ஏ ஸ்டாக் இந்த இடத்துல. சரிங்களா? 5,000க்கு ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்கன்னா இது நம்ம என்ன என்ட்ரி போடுவோம் ஸ்டாக்கா இருக்கிறப்போ? இது அசெட்டா ப்ரோ? இல்ல ப்ரோ, ஃபர்னிச்சர் வந்து அசட் கிடையாது. இது ஸ்டாக். சரிங்களா? ஸோ ஃபர்னிச்சர் வந்து ஸ்டாக்கா இருந்துச்சுன்னா இதை நம்ம பர்ச்சேஸா டீல் பண்ணுவோம். இது ஸ்டாக். ஸோ ஸ்டாக்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ரீசேல் பண்றோம். ஓகேங்களா? அதுவே ஃபர்னிச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர் வந்து அசட்டா இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்ல நம்ம டெபிட் சைட்ல போடுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீசேல் பண்றாங்க. ஸோ இட்ஸ் ஸ்டாக். ஸோ பர்ச்சேஸ் பண்றாங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல நம்ம போடுவோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட் ஆஃப் உள்ள வருதா? ஸோ பர்ச்சேஸ் வந்து நம்ம டெபிட் சைட்ல போடுவோம். டெபிட் வாட் கம்ஸ் இன்ட்டு. ஸோ வாங்குறப்போ கேஷ் வந்து வெளியே போதா? ஸோ டூ கேஷ் அக்கௌண்ட் சொல்லி நம்ம போடுவோம். ஓகேங்களா? இதுவே ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ரோ டவுட் எதுவும் இருக்கா? ஓகே. ஸோ சொல்லுங்க ப்ரோ. ஓகே. பாட் ஃபர்னிச்சர் ஃபார் ஆஃபீஸ் டெக்கரேஷனுக்காண்டி ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்கன்னா இது ஆஃபீஸ் பர்பஸ்க்காண்டி யூசேஜுக்காண்டி லாங் டைம் யூசேஜுக்காண்டி வாங்கியிருக்காங்க 3,000 ரூபாய்க்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து அசட்டா ஸ்டாக்கா? அசெட் ப்ரோ. அசெட். ஓகேங்களா? ஸோ அசெட்டுங்கிறப்ப நம்ம ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்னிச்சர் உள்ள வருது. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டூ கேஷ் வந்து வெளியே போகுது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ அதான் இங்க பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் கேஷ் ஆர் பேங்க் எது வேணா நீங்க போடலாம். ஓகேங்களா? கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் வந்து 5,000 நீங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபர்னிச்சர் மூலமா வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டூ பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு நீங்க 3,000 நீங்க போட்டுக்கோங்க. ஓகே. இதுல எதுவும் டவுட் இருக்குதா? இல்ல ப்ரோ. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ரெண்ட் வந்து பெர்சனல் கேஷ்ல 2,000 பே பண்ணிருக்காங்க. இது வேற லெவல் கான்செப்ட். ஆக்சுவலா பெர்சனல் கேஷ்ல பே பண்ணிருக்காங்கன்னா இப்போ இது பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ இவங்க வந்து இந்த பில்டிங்க்கு ரெண்ட் வந்து பே பண்றாங்க. ரெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கிறாங்க? 2,000 பே பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இவன் பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய கேஷ்ல இருந்து எடுத்து பே பண்ணாங்கன்னா ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் கேஷ் வந்து வெளியே போயிருக்குது. ஸோ டூ கேஷ் அக்கௌண்ட் நம்ம போடலாம். பட் இந்த கேஷ்ல இருந்து எடுத்து இவங்க பண்ணலாம். ஓனரோட பெர்சனல் மணி இருக்கும் பாத்தீங்களா? 2,000 அவர் பாக்கெட்ல ஒரு பெர்சனல் மணி வச்சிருக்காரு. ஸோ இந்த அமௌண்ட்டை எடுத்து இந்த ரெண்ட்டை பே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இன்டைரக்டா என்ன நடந்திருக்குன்னா உள்ள இந்த 2,000 உள்ள வந்திருக்கு பிசினஸ்க்குள்ள. சரிங்களா? ஸோ அந்த 2,000 வச்சு இந்த ரெண்ட்டை பே பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஓனர் வந்து உள்ள அசட் கொண்டு வராரு, இல்ல கேஷ் கொண்டு வராரு, இல்ல எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது பே பண்றாருன்னா பிசினஸுக்கு பெனிஃபிட். இதனால கேபிட்டல் பேலன்ஸ் வந்து என்ன ஆகும்? ரைஸ் ஆகும். இங்க ஓனர் வந்து என்ன பண்ணிருக்காரு? 2,000 ரெண்ட் பே பண்ணிருக்காரு. ஸோ இங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்காரு. ஓனர் பாக்கெட்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்காரு. ஸோ இது பிசினஸுக்கு பெனிஃபிட் தானே. ஸோ இதனால கேபிட்டல் வந்து என்ன ஆகும்? ரைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ கேபிட்டலா இந்த இடத்துல கிரெடிட் சைட்ல நம்ம போடுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது பிசினஸுக்கு பிசினஸோட எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ பிசினஸோட எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம ரெண்ட் 2,000 எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா இதை நம்ம எந்த சைட்ல போடுவோம்?
டெபிட் சைடில் நம்ம போடுறோம். சிம்பிள், இவ்வளோதான் என்ட்ரி. ஓகேங்களா, கிளியரா? ஸோ இப்போ பிஸ்னஸ்ல இருந்து கேஷ் எடுத்து பே பண்ணியிருக்காருன்னா கேஷ் வந்து வெளியே போயிருக்குன்னு சொல்லிட்டு கேஷை கிரெடிட்ல நம்ம போடுவோம். பட் பிஸ்னஸ்ல இருந்து கேஷ் எடுத்து பண்ணல. ஓனரோட பெர்சனல் பாக்கெட் மணி, அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து இந்த 2000 எடுத்து பே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு ஓனர் பிஸ்னஸுக்கு அசட் கொண்டு வந்தாலும் கேபிட்டல் ரைஸ் ஆகும். பிஸ்னஸுக்கு கேஷ் கொண்டு வந்தாலும் கேபிட்டல் வந்து ரைஸ் ஆகும். பிஸ்னஸோட எக்ஸ்பெண்டிச்சர் அவரோட பார்ட்ல பே பண்ணாலும் பிஸ்னஸுக்கு ஒரு பெனிஃபிட். ஸோ அதனாலையும் கேபிட்டல் வந்து ரைஸ் ஆகும். சரிங்களா, ஸோ அசட், கேஷ் இல்லை எக்ஸ்பெண்டிச்சர், இதனால கேபிட்டல் பேலன்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. அப்படிங்கிறப்போ இந்த கேபிட்டலை தான் கிரெடிட் சைடில் போடணும். தப்பி தவிர நம்ம கேஷை கிரெடிட் சைடில் போட்டுறக்கூடாது. நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்ட் பே பண்ணியிருக்காங்களா, சரி ஓகே ரெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ டெபிட் சைடில் போடுவோம். டூ கேஷ் அக்கௌண்ட் சொல்லி போடுவோம். ஏன்னா பெர்சனல் கேஷ்னா அது பெர்சனலா ஆஃபீஸ்லாம் சொல்லி பார்க்க மாட்டாங்க. நார்மலா வந்து போடுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டூ கேஷ் அக்கௌண்ட் சொல்லி போட்டுருவாங்க. பட் அது ஆக்சுவலா கிடையாது. இது வந்து பெர்சனல் கேஷ் அக்கௌண்ட். ஸோ ஓனர் வந்து உள்ள வந்து பே பண்ணிருக்காரு. ஓனர் வந்து பே பண்ணிருக்கேன்னா பிசினஸ்க்கு ஓனர் மூலமா இது ஒரு பெனிஃபிட். ஓகேங்களா, இதனால கேபிட்டல் வந்து ரைஸ் ஆகும். ஸோ நம்ம கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம். சரிங்களா, ஸோ என்ட்ரி ஆக்சுவலா எப்படி வரும்னா, ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டூ கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லிட்டு இந்த 2000 நம்ம போடுவோம். ரெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ டெபிட் சைடில் போட்டிருக்கோம். ஓனர் வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பே பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ பிஸ்னஸுக்கு இதனால கேபிட்டல் பேலன்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்குது. ஸோ கேபிட்டல் நம்ம கிரெடிட் சைடில் போட்டிருக்கோம். கிளியரா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட் 8th டேட்ல வந்தோம்னா சோல்டு ஃபர்னிச்சர் அவுட் ஃபார் ரீசேல். ரீசேலுக்கான அந்த ரீசேலுக்கு வாங்கின ஃபர்னிச்சரை சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து ஃபர்னிச்சருங்கிறது என்னது, அசட்டா ஸ்டாக்கா? ஸ்டாக். ஓகேங்களா, அப்போ ஃபேல் பண்ணிக்கலாம் கேஷ் அக்கௌண்ட், அதாவது உள்ள கேஷ் வந்திருக்கு. ஸோ கேஷை நீங்க டெபிட்ல போடுவீங்க. ஓகேங்களா, ஃபர்னிச்சர் ஸ்டாக் வந்து சேல் ஆயிருக்குன்னா டூ சேல்ஸ் அக்கௌண்ட் நம்ம போட்டுருவோம். சரிங்களா, ஸோ 8th வந்து கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டூ சேல்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு இந்த 6000 நீங்க போட்டுடலாம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து 12th வந்து பார்த்தீங்கன்னா சேலரி டு மிஸ்டர் எக்ஸ் வந்து 1200. சேலரி வந்து பே பண்ணியிருக்காங்கன்னா சேலரி இஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ டெபிட் சைடில் நம்ம போடுவோம். கேஷ் மூலமா 1200 பே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டூ கேஷ் அக்கௌண்ட், கேஷ் வந்து வெளியே போயிருக்கா, கோஸ் அவுட்னு சொல்லிட்டு இதை கிரெடிட் சைடில் கேஷ் நம்ம 1200 போடுவோம். சரிங்களா, ஸோ அதான் 12th டேட்ல வந்து சேலரி வந்து எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட்ல போட்டிருக்காங்க. கேஷ் ஆர் பேங்க் வந்து வெளியே போயிருக்குது, கோஸ் அவுட். ஸோ பேங்க் வந்து கிரெடிட் சைடில் வந்து 1200 போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் 15th வந்து ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலா பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் எம் ஃபார் கேஷ் 3000. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் எம் ஃபார் கேஷ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3000 ரூபா. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் நம்ம போட்டுருவோம். இதுவே கிரெடிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு என்ன அக்கௌண்ட் போடுவோம்? ப்ரோ தெரியல ப்ரோ, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ப்ரோ ஆக்சுவலா சிம்பிள் தான் ப்ரோ. பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எம்ங்கிறவர்கிட்ட நம்ம அமௌண்ட் ஃபியூச்சர்ல ரிசீவபிள் ஃப்ரம் எம். ஸோ எம் வந்து இங்க யாரு, டெப்டார். சரி பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னா, சாரி ப்ரோ, ஆக்சுவலா பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னா ஃபியூச்சர்ல இவருக்கு நம்ம பே பண்ணணும். நம்ம அவர்கிட்ட கூட்ஸ் வாங்கியிருக்கிறோம். ஓகேங்களா, கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கிறோம், கேஷ் கொடுக்காம கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கோம். ஃபியூச்சர்ல அந்த எம்ங்கிற பர்சனுக்கு நம்ம பே பண்ணணும். அப்ப இவர் யாரு, டெப்டாரா? இல்ல ப்ரோ, நம்ம ஃபியூச்சர்ல இவருக்கு பே பண்ணணும் அப்படின்னா பேயபிள் டு கிரெடிட்டார். ஓகேங்களா, ஸோ கிரெடிட்டார் அப்படிங்கிறப்போ நம்ம இதை கிரெடிட் சைட்ல போடுவோம். ஸோ எம் அக்கௌண்ட், ஸோ கிரெடிட் சைட்ல நம்ம போடுவோம். ஓகேங்களா, ஓகே. சப்போஸ் இந்த கிரெடிட்ங்கிற வேர்டே அவங்க கொடுக்கல, நேம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா நம்ம கிரெடிட்னு அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா, சம்ல வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஃப்ரம் எம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கேஷ்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா அது கேஷ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட் சொல்லி நம்ம போட்டுருணும். கிரெடிட்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது கிரெடிட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு எம் அக்கௌண்ட் நம்ம போட்டுரும். இங்கே பர்ச்சேஸ் டு கேஷ். ஓகேங்களா, அதுவே எதுவுமே மென்ஷன் பண்ணல,
கேஷோ கிரெடிட்டோ மென்ஷன் பண்ணலைன்னா இதே கிரெடிட் பர்ச்சேஸை நம்ம அசியூம் பண்ணி கிரெடிட் பர்ச்சேஸுக்கு நம்ம என்ன போட்டோமோ அதே தான் நம்ம இங்கே போடுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஓகேங்களா? ஸோ ஒரு நேம் வந்து மென்ஷன் பண்ணி அது கேஷ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இந்த சம்மில் கேஷ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் சொல்லி சிம்பிளாக நம்ம போட்டுருவோம். நேம் மென்ஷன் பண்ணி எதுவுமே கொடுக்கல, கிரெடிட்டுங்கிற வேர்டுமே அவங்க கொடுக்கலனா நம்ம கிரெடிட்டாக தான் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இதை கிரெடிட்டாக நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ இவர்கிட்ட கூட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ கூட்ஸ் உள்ள வந்திருக்கு. ஸோ பர்ச்சேஸா நீங்க டெபிட் சைட்ல போட்டுருவீங்க. சரிங்களா? இப்போ எம்முக்கு நம்ம வந்து இன்னும் பே பண்ணல, பேயபிள் டு எம். ஸோ எம்ங்கிற கிரெடிட்டா இருக்கு, நம்ம இந்த 5000 ரூபாய் பே பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எஃபர்ட் நம்ம காமிக்கணும், என்ட்ரி நம்ம போடணும். ஸோ கிரெடிட்டார நம்ம ஆக்சுவலா எங்க போடுவோம், கிரெடிட் சைட்ல நம்ம போடுவோம். ஸோ டு எம் அக்கௌண்ட் 5000 சொல்லிட்டு இந்த என்ட்ரி நீங்க போடுவீங்க. பட் இந்த சம்லாம் வந்து அவங்க கேஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் சொல்லி இந்த 3000 நீங்க போட்டுடலாம். ஓகேவா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சம் நம்பர் 18. சோல்டு கூட்ஸ் டு மிஸ்டர் எஸ் ஆன் கிரெடிட் 8000. ஸோ எஸ்க்கு வந்து கிரெடிட்ல வந்து சேல் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல எஸ்ங்கிறது டெப்டாரா இல்ல கிரெடிட்டாரா? நம்ம அவருக்கு டெப்டார். சூப்பர் ப்ரோ, டெப்டார். ஏன்னா நம்ம எஸ்க்கு வந்து சேல் பண்ணிருக்கோம். எஸ் கிட்ட இருந்து ஃபியூச்சர்ல நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் ரிசீவபிள் ஃப்ரம் எஸ். ஸோ ரிசீவபிள் அப்படின்னாலே டெட்டார்ஸ்லாம் நமக்கு வரும். சரிங்களா? ஸோ டெட்டாருங்கிறது யாரா, நமக்கு கடன் கொடுக்க வேண்டிய, சரி நமக்கு வந்து அமௌண்ட் திரும்ப கொடுக்க வேண்டியவங்க தான் டெட்டார். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் அவங்க வந்து ஃபியூச்சர்ல தர வேண்டியது இருக்கு. ஸோ டெட்டார்னு சொல்லிட்டு நம்ம இதை நம்ம போடுவோம். சரிங்களா? ஸோ சேல்ஸ் பண்ணா கூட்ஸ் வெளியே போகுது. ஸோ சேல்ஸை நம்ம கிரெடிட் சைட்ல போடணும். எஸ்ங்கிறது யாரு, டெப்டார். ஸோ இதை நம்ம டெபிட் சைட்ல நம்ம போடணும். சரிங்களா? ஸோ எஸ் அக்கௌண்ட் டெபிட் சைட்ல போடணும். ஸோ ஆக்சுவலா அக்கௌண்ட் என்ட்ரி எப்படி வரும்னா எஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு இந்த 8000 நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ இதனால வந்து டெட்டார் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ டெபிட் சைட்ல நீங்க போடுவீங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் வந்து கோஸ் அவுட். ஸோ கிரெடிட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நம்ம 8000 போட்டிருக்கோம். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எஸ் ரிட்டர்ன் கூட்ஸ் வேல்யூட் ₹10,000. ஓகேங்களா? ஸோ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து 1000 ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ஸோ இது வேற லெவல். இது ஆக்சுவலா லிங்கேஜா போகுது. இது 3 ஒரு லிங்க். இங்க எஸ் கிட்ட நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அந்த சேல் பண்ண கூட்ஸ்ல 1000 கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. சரிங்களா? ஸோ ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. நார்மலா சேல் பண்றப்போ ஆக்சுவலா என்ன சேல், கிரெடிட் சேல்ஸ். ஸோ என்ன என்ட்ரி போட்டோம், எஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் சொல்லி என்ட்ரி போட்டோம். இப்போ ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னா இப்போ சேல் பண்றப்ப கூட்ஸ் வெளியே போகுது, ரிட்டர்ன் பண்றப்ப கூட்ஸ் எங்க வரும், உள்ள வருது. சரிங்களா? நம்ம சேல் பண்ண கூட்ஸை நமக்கே திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ஸோ கூட்ஸ் உள்ள வருது. சரிங்களா? ஸோ கூட்ஸ் வெளியே போறப்போ இங்க கிரெடிட்ல போட்டோம், கூட்ஸ் உள்ள வர்றப்போ டெபிட்ல போடணும். சரிங்களா? டெபிட்ல போடுறப்போ நம்ம மென்ஷன் பண்ணி போடணும், சேல்ஸ்ன்னு போடக்கூடாது, சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகேங்களா? யாருக்கிட்ட இருந்து உள்ள வருது, எஸ் கிட்ட இருந்து உள்ள வருது. ஸோ இங்க எஸ் வந்து ரிசீவரா கிவ்வரா, கிவர் ப்ரோ, கிவர். அப்போ நம்ம கிவரை வந்து நம்ம கிரெடிட் சைட்ல போடுவோம், எஸ் அக்கௌண்ட். ஸோ சேல் பண்ணோம்னா இந்த என்ட்ரி, ரிட்டர்ன் பண்ணோம்னா அது அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரியா போகும். சரிங்களா? ஸோ ரிவர்ஸ் என்ட்ரி நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுல ஆக்சுவலா எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருக்குது, 1000க்கு. சரிங்களா? ஸோ 1000க்கு ரிட்டர்ன் ஆயிருக்குது. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேல் பண்றப்போ எஸ்க்கு எவ்வளவு கொடுக்கறதா போட்டிருந்தோம், எஸ்ங்கிறது டெட்டார். டெட்டாருக்கு 8000 தானே ப்ரோ, 8000க்கு சேல் பண்ணிருக்கோம். ஸோ 8000 நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ இவர்கிட்ட இருந்து 8000 வர வேண்டிய இருக்குது. ஸோ கேஷா தராம ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. கூட்ஸ் வந்து ஒரு 1000 ரூபாய் கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ இவர் ஆக்சுவலா நமக்கு எவ்வளவு தர வேண்டிய இருக்குது, 7000 தர வேண்டிய இருக்குது. ஓகேங்களா? கிளியரா? கிளியர் ப்ரோ. ஓகே ப்ரோ. அப்போ இவர்கிட்ட இருந்து பேமெண்ட் எவ்வளவு வரணும், 7000 நமக்கு வரணும். இப்போ இந்த என்ட்ரில என்ன சொல்லிருக்கு, 22வதுல பாத்தீங்கன்னா ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் மிஸ்டர் எஸ் ஆஃப் 6500 இன் ஃபுல் செட்டில்மெண்ட். ஃபுல் செட்டில்மெண்டா அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா அவர் ஆக்சுவலா நமக்கு 7000 ரூபாய் தர வேண்டி இருக்குது. பட் நீங்க 6500 ரூபாய் தந்தா போதும், செட்டில்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் வந்து என்ன ஆச்சு, எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் அவருக்கு நம்ம டிஸ்கவுண்டா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா?
இந்த இடத்துல நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் 7,000த்துல 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 6,500 மட்டும் தான் வாங்கியிருக்கோம்னா இந்த டிஸ்கவுண்ட்டை நாம கொடுத்துருக்கோமா இல்ல நாம வாங்கியிருக்கோமா? டிஸ்கவுண்ட் அலௌடு. ஓகேங்களா? ஸோ இது அலௌடா இல்ல ரிசீவ்டான்னு பாத்தீங்கன்னா இது அலௌடு. ஸோ டிஸ்கவுண்ட் நாம கொடுத்துருக்கோம்னா இது நமக்கு எக்ஸ்பெண்டிச்சரா இன்கமா? எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ இந்த டிஸ்கவுண்ட் அலௌட நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறப்போ டெபிட் சைட்ல நம்ம போடுவோம். சரிங்களா? ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபுல் செட்டில்மெண்ட் இந்த என்ட்ரி வந்து ஆக்சுவலாக நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா உள்ள கேஷ் வந்து எவ்வளோ வந்திருக்கு? 6,500 வந்திருக்கு. ஸோ கேஷ் கம்ஸ் இன் சொல்லிட்டு 6,500 ரூபா உள்ள வந்திருக்கு. ஸோ இதை நம்ம டெபிட் சைடில் போடுவோம். சரிங்களா? எஸ்ஸோட அக்கௌண்ட் இப்போ ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது? 7,000 சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாருன்னா இது வந்து என்ன ஆச்சு? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸோ நார்மலாக டெப்டாரை டெபிட் சைடில் போட்டிருப்போம். இது இனிமேல் இவர் தர வேண்டாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் அப்படின்னா அப்படியே கிரெடிட் சைடில் போட்டிங்கன்னா இது கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ஒரு ஐட்டம் வந்து டெபிட் சைடில் இருக்குதுன்னா அதை கேன்சல் பண்ணோம்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் போட்டிங்கன்னா கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ டெட்டார் வந்து நார்மலாக 7,000 பேலன்ஸ் வந்து டெபிட் சைடில் இருந்துச்சு. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணி ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இவர்கிட்ட 7,000 வர வேண்டாம், ஃபுல் செட்டில்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா இந்த 7,000 கேன்சல் பண்ணி எங்கே போடுவோம்? கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம். சரிங்களா? ஸோ டு டெட்டார் டெட்டார் வந்து யாரு? எஸ் அக்கௌண்ட். டு எஸ் அக்கௌண்ட் 7,500 ரூபா நீங்க எங்க போடுறீங்க? கிரெடிட் சைடில் போட்டிருக்கீங்க. சரிங்களா? ஓகே. இப்போ 500 ரூபா இங்க இடிக்குதா? ஸோ இந்த 500 ரூபா வந்து என்னது? ஆக்சுவலா டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கிறோம். டிஸ்கவுண்ட் அலோவ்ட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நம்ம டெபிட் சைடில் டிஸ்கவுண்ட் அலோவ்டு அக்கௌண்ட் டெப்டா சொல்லிட்டு 500 ரூபா வந்து நம்ம டெபிட் சைடில் போட்டிருக்கோம். பிகாஸ் இட்ஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம டெபிட் சைடில் போட்டிருக்கோம். கிளியரா? ஸோ என்ட்ரி ஆக்சுவலாக எப்படி வரும்னா கேஷ் அக்கௌண்ட் கேஷ் வந்து உள்ள எவ்வளோ தான் வந்திருக்குது? 6,500 தான் வந்திருக்குது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் வந்து கம்ஸ்ன்னு சொல்லிட்டு டெபிட்ல போட்டோம். 500 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இங்கே டெபிட் சைடில் போட்டிருக்கோம். எஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அக்கௌண்ட் ஆல்ரெடி டெப்டார்னு சொல்லிட்டு டெபிட் சைடில் 7,000 ரூபா நம்ம காமிச்சிட்டு இருந்தோம். இப்போ அவரோட செட்டில்மெண்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதை டெபிட் சைடில் இருக்கிறத நீங்கள் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணி இதுக்கப்புறம் 7,000 தர வேண்டாம். ஸோ புக்கில் இதுக்கப்புறம் ஒரு பேர் எழுதியிருப்போமா? வேண்டாம். சரிங்களா? ஸோ எழுத வேண்டாம்னு சொல்லி ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணுறோன்னா டெபிட் சைடில் இருக்கிறத நீங்கள் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணணும்னா கிரெடிட் சைடில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆயிரும். ஸோ எஸ் அக்கௌண்ட் ஆல்ரெடி 7,000 பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த 7,000 கிரெடிட் சைடில் போட்டு நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? கிளியரா? சூப்பர் சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட் கூட்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் பி ஆன் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா 5,000. ஸோ பி கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 5,000க்கு நம்ம கூட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். சரிங்களா? ஸோ கிரெடிட்ல வாங்கியிருக்கிறோம். அப்போ இதுக்கு என்ன என்ட்ரி போடுவோம்? purchase account debit to B's capital account. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பி அக்கௌண்ட் சொல்லி நம்ம போடுவோம். ஏன்னா பி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார். ஓகேங்களா? ஸோ கிரெடிட்டார் அக்கௌண்ட்டை நம்ம வந்து கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம். ஓகே. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் கூட்ஸ் டு மிஸ்டர் பி ஃபார் ₹500 அண்ட் பெய்டு டு 4,000 இன் ஃபுல் செட்டில்மெண்ட். ஓ சூப்பர், வேற லெவல். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கிரெடிட்டார், அதாவது பி அக்கௌண்ட்டை வந்து நம்ம கிரெடிட்ல போட்டோம். எவ்வளோ அமௌண்ட்டு? 5,000. ஓகேங்களா? ஸோ இப்போ ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை அப்படியே ஆப்போசிட் சைடில் போடுவோம். நீங்க ஆப்போசிட் சைடில் போடுறப்போ வெறும் பர்ச்சேஸ் போடக்கூடாது. இட்ஸ் எ பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் நீங்கள் போடுறீங்க. சரிங்களா? பி தான் இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பிகிட்ட திரும்ப கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ இந்த கூட்ஸை வாங்குறது யாரு? பி. ஸோ பி இஸ் எ ரிசீவர். ஸோ இந்த ரிசீவரை நம்ம டெபிட் சைடில் போடணும். ஸோ பி அக்கௌண்ட் டெப்டார். ஓகேங்களா? எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்? 500க்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பி அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிரெடிட்டார். இவரோட பேலன்ஸ் ஆல்ரெடி 5,000 இவருக்கு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. 5,000 நம்ம கொடுக்கணும். அவரோட நம்ம கூட்ஸ் வாங்கியிருக்கோம். 5,000 வந்து ஃபியூச்சர்ல நம்ம பேயபிள். சரிங்களா? ஸோ 5,000 நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். அந்த கூட்ஸ்ல 500 வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ரிட்டர்ன் பண்ணியாச்சு அப்படின்னா 500 ரூபா நம்ம பே பண்ண வேண்டிய தேவை இல்லை. ஸோ அப்போ ரிமைனிங் எவ்வளோதான் அவருக்கு பே பண்ணணும்? 4,500 இஸ் பேயபிள் டு பி. ஓகேங்களா? ஸோ பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4,500 பேயபிள்ல இருக்குது.
ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆக்சுவலா எவ்வளோதான் பே பண்றாங்க? ரூ. 4000 நீ பே பண்ணா போதும். ஃபுல் செட்டில்மெண்ட்ல முடிச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலா கூட்ஸ் ரூ. 4500க்கு நம்ம வாங்கியிருக்கிறோம். பட் அவன் என்ன சொல்றான்னா, சப்ளையர் நீ வந்து 4500லாம் பே பண்ண வேண்டாம். எனக்கு நீ 4000 மட்டுமாவது பே பண்ணு. நம்ம ஃபுல் செட்டில்மெண்ட்டா முடிச்சிடலாம்னு சொல்லியிருக்கிறான். அப்போ ரூ. 500 நமக்கு டிஸ்கவுண்ட் குடுத்துருக்கிறான். ஸோ நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்குது. சரிங்களா? ஸோ 500 இங்க டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ஆயிருக்குன்னா, இது வந்து இன்கம்மா, எக்ஸ்பெண்டிச்சரா? இன்கம். இன்கம். ஓகேங்களா? ஸோ இன்கம் அப்படிங்கிறப்போ இதை நம்ம கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட கிரெடிட் சைடில் போடுவோம். ஓகேங்களா? இப்போ பி வந்து கிரெடிட்டா 4500 தர வேண்டியிருக்குது. இப்போ தந்துட்டாரு. இப்போ அவரோட அக்கௌண்ட் என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம். கிரெடிட் பேலன்ஸா இருக்கிறத நீங்க கேன்சல் பண்ணணும்னா ஆப்போசிட் டெபிட்ல போட்டீங்கன்னா கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ பி அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா பி அக்கௌண்ட் 4500 நீங்க கிரெடிட்ல போடணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ கேஷ் வந்து உள்ள வந்திருக்கா? கேஷ் வந்து எவ்வளவு உள்ள வந்திருக்கு? 4000 உள்ள வந்திருக்கு. ஸோ இந்த 4000 நீங்க டெபிட் சைட்ல போடுங்க. பிகாஸ் இட்ஸ் அ கம்ஸ் இன். ஓகே, உள்ள வந்திருக்குது. ஸோ டெபிட் சைட்ல போடும். ஓகேங்களா? கிளியரா? ஸோ இப்போ ஆக்சுவலா என்ட்ரி எப்படி அப்படின்னா எல்லாமே ஒண்ணா போட்டிருக்கானுங்க. இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணலாம் போட வேண்டாம். ஆக்சுவலா 2 என்ட்ரியா நீங்க போட்டுருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் என்ட்ரி போட்டுருங்க. ரிட்டர்ன் என்ட்ரி ஆக்சுவலா என்னன்னா பி அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ இந்த என்ட்ரி நீங்க தனியா போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் என்ட்ரி பண்றப்போ ஃபர்ஸ்ட் கேஷ் உள்ள வருதா? ஒரு நிமிஷம். இது வந்து பேமெண்ட் கேஷ் தானே? வெளியே தான். கேஷ் வந்து வெளியே போகுது. ஓகேங்களா? வெரி குட். அப்போ இங்க வந்து கேஷ் வந்து வெளியே போகுது. ஸோ டு கேஷ் அக்கௌண்ட் சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணா போதும்? சரி இங்க வரும். 4000 பே பண்ணா போதும். ஸோ 4000 நீங்க கிரெடிட் சைட்ல நீங்க போட்டுருவீங்க. சரிங்களா? இப்போ நமக்கு அவன் டிஸ்கவுண்ட் தந்திருக்கானா? டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு ரிசீவ் ஆயிருக்குது. ஸோ இட்ஸ் அன் இன்கம் சொல்லிட்டு நம்ம கிரெடிட் சைட்ல போடுவோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ இது இன்கம்ங்கிறதுனால நம்ம கிரெடிட் சைட்ல போட்டிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்? 500. சரிங்களா? ஓகேங்களா? இப்போ எஸ்ங்கிற கிரெடிட்டார் எவ்வளவு பேலன்ஸ் காமிச்சிட்டு இருந்துச்சு கிரெடிட் சைட்ல? 4500 சொல்லி காமிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ இதை நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். கிரெடிட் சைட்ல இருக்கிற நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா டெபிட் சைட்ல போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். ஸோ எஸ் அக்கௌண்ட் டெப்டார். ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலா எவ்வளோ? 4500 இங்க கேன்சல் ஆயிடுச்சு. டெபிட் சைட்ல போட்டு கிரெடிட் சைட்ல இருக்கக்கூடிய 4500 நீங்க டெபிட்ல தூக்கி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். ஸோ டெபிட்ல போட்டு இதை கேன்சல் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதான் ஆக்சுவலா என்ட்ரி. ஓகேங்களா? இந்த இடத்துல 2 என்ட்ரியா நீங்க போடுறது பெஸ்ட் ப்ரோ. நீங்க இப்படி எல்லாத்தையும் சேர்த்து போட்டீங்க அப்படின்னா கொச்ச கொச்சான்னு இருக்கும். அது ஆக்சுவலா வந்து ரிட்டர்னுக்குள்ள என்ட்ரி என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள என்ட்ரி என்ன, எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ நீங்க தனித்தனியா போடுறது பெஸ்ட். இந்த மாதிரி நீங்க மொத்தமா நீங்க போடாதீங்க. ஓகேங்களா? தனித்தனியா நீங்க போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. ஸோ ஜேர்னல் என்ட்ரில ஆக்சுவலா இந்த 2 சம்லயே மொத்த கான்செப்டும் வந்திருக்கு. அதனால தான் இந்த 2 சம் நான் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ இது போக ஒரு சில சம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குரூப்ல ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன். அந்த லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரியோட சம்ஸ் இருக்கும், பிளஸ் சொல்யூஷனோட இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஸ்டினை மட்டும் நீங்க பார்த்துட்டு நீங்களா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் ஆன்சர் நீங்க பாருங்க. சரிங்களா? ஓகேங்களா? அப்படியும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட நீங்க வந்து மெசேஜ்ல கால் பண்ணுங்க, நான் சொல்லி தரேன். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் டூஸ் இந்த மாதிரி நிறைய சம்ஸ் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய சம். ஐயோ ஆன்சர்ல என்ன இவ்வளோ நல்ல வேலை சிறுசா கொடுத்தா நல்லதான். உங்களுக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் நல்லது. கொஸ்டினை வச்சுட்டு நீங்களே ஆன்சர் வந்து ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? டவுட்ஸ் வந்துச்சுன்னா என்கிட்ட நீங்க கேளுங்க. இன்ஸ்டன்டா நான் உங்களுக்கு வந்து மெசேஜ்ல ரிப்ளை பண்ணிடுவேன், இல்லை கால் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் ஆக்சுவலாக எத்தனை சம் இருக்குன்னா ஒரு 5 சம் இருக்கு. சரிங்களா? ஸோ 5 சம்மே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து அது மட்டும் கொஞ்சம் விட்டு வச்சிருங்க. அது நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம். இல்ல அதுவும் நீங்க போட்டுடலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னா ஒண்ணுமே இல்லை ப்ரோ. ஆக்சுவலா வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட் நான் சொல்லி தந்துடுறேன். பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பிஸ்னஸ்ல ஓனர் என்ன பண்றாருன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்றாரு. 1 லேக் இன்வெஸ்ட் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இன்வெஸ்ட் பண்ணதுக்கு 1 லேக் வந்து கடன் கொடுத்த மாதிரி. ஸோ பிஸ்னஸ் வந்து திரும்ப என்ன பண்ணணும்? ஓனருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணும். அதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இது ஒரு 10%னா 1 லேக்ல 10% போட்டுறப்போ 10,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பிஸ்னஸ் வந்து பே பண்ணணும்.
அப்போ பிசினஸுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ங்கிறது எக்ஸ்பெண்டிச்சரா இன்கமா? எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரோ. ஓகேங்களா. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எங்க போடும்? டெபிட் சைடில் போடும். ஓகேவா. ஸோ இதான் நம்ம அங்கே ட்ரீட் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. எக்ஸ்பெண்டிச்சர் ட்ரீட் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக இது வந்து கேஷாக பே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது ஆக்சுவலாக என்ன என்ட்ரி போடும்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லி நம்ம போடுவோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னால கேபிட்டல் வந்து ரைஸ் ஆகும். சரிங்களா. ஸோ ரைஸ் ஆகிறதுனால கேபிட்டல் வந்து கிரெடிட் சைடில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதான் என்ட்ரியாக வரும். கிளியரா. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல்ங்கிறது ஃபியூச்சரில் பிஸ்னஸ் வந்து ஓனருக்கு கொடுக்க வேண்டியது. ஸோ ஓனருக்கு கொடுக்க வேண்டியது வெறும் கேபிட்டல். அதாவது இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு சரிங்களா பிஸ்னஸில். இது மட்டும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த கேபிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் ஆட் ஆன ப்ராஃபிட்டும் ஓனருக்குள்ளே தான். ஒரு 20,000 இருக்குன்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதனால் கேபிட்டல் பேலன்ஸ் ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000. ஓகேங்களா. இதனாலையும் கேபிட்டல் பேலன்ஸ் வந்து ரைஸ் ஆகும். சரிங்களா. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஆக்சுவலாக என்னன்னா பிஸ்னஸில் 1,00,000 இருக்குது. இதை அவர் பெர்சனல் பர்பஸ்க்காண்டி ஒரு 2,000 எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ பிஸ்னஸ் வந்து இந்த 20,000 என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். அவர் பெர்சனல் பர்பஸ்க்காண்டி எடுத்துட்டு போயிட்டாருன்னா கேபிட்டல் பேலன்ஸ் 20,000 ரெடியூஸ் ஆகும். ஸோ இங்கே 20,000 ரெடியூஸ் ஆகும். அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 10% இன்ட்ரெஸ்ட்னா 2,000 வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வரும். அதுவும் ரெடியூஸ் ஆகும். சரிங்களா. ஏன் ரெடியூஸ் ஆகுதுன்னா இப்போ 1 லேக் இருக்கிறப்போ இதுக்கு ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்குது. 10,000 வந்துட்டு இருக்குது. இப்போ 1 லேக்ல 20,000 வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ இங்கே கேபிட்டல் எவ்வளோ இருக்கும்? 80,000. 80,000க்கு இன்ட்ரெஸ்ட் 10% போட்டால் 8,000. ஓகேங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்னால இங்கே 2,000 ரெடியூஸ் ஆகுது. கேபிட்டலோட பேலன்ஸ் வந்து இங்கே ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டிராயிங்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். நார்மலாக இதான் ப்ரோ. கேபிட்டலில் ப்ராஃபிட் வந்து ஆட் அப் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த கேபிட்டலோட அப்ரிசியேஷன் தான். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணுவோம். டிராயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து ஓனர் எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ பிஸ்னஸில் கேபிட்டல் ஃபண்ட் வந்து குறையுது. ஸோ கேபிட்டல் வந்து குறைக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் அதே மாதிரி கேபிட்டல் ஃபண்ட் வந்து குறையும். ஸோ அதையும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ இப்போ கேபிட்டலில் ஆட் ஆகக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம எங்கே போடுவோம்? கிரெடிட் சைடில் போடுவோம். கேபிட்டல் பேலன்ஸை கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம். சரிங்களா. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா இதனால கேபிட்டல் வந்து ஆட் ஆகுது. ஸோ கேபிட்டலை கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம். அதுவே இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மூலமா கேபிட்டல் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ வந்து என்ன பண்ணுவோம்? கேபிட்டல் கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம். சரிங்களா. ஓகே. ஸோ அதான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறத என்ன என்ட்ரி போட்டிருப்பாங்க அப்படின்னா இது கிளியரா தெரியுதா ப்ரோ? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ டெபிட் சைடில் போட்டிருக்கிறோம் 50,000. இப்போ சுஸ்மிதாஸ் கேபிட்டல்ஸ் அவரோட கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனால கேபிட்டல் பேலன்ஸ் என்ன இருக்குது? ரைஸாக இருக்குது. ஸோ 50,000 நம்ம கிரெடிட் சைடில் போட்டிருக்கோம். சரிங்களா. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனால கேபிட்டல் பேலன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். கேபிட்டல் பேலன்ஸ் ரெடியூஸ் ஆனிச்சுன்னா நம்ம டெபிட் சைடில் போடுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை நம்ம அதுக்கு ஆப்போசிட் சைடு கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம். ஓகேங்களா. ஸோ இதான் மேட்ரு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுங்கிறது பிஸ்னஸுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்ங்கிறது பிஸ்னஸுக்கு ஒரு இன்கம். சரிங்களா. இப்போ டிராயிங்ஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கு. நீங்கள் பர்சனல் பர்பஸ்க்காண்டி ப்ரோ ஃபாலோ பண்ண முடியுதுல? ரொம்ப ஸ்பீடாக போகிறோம் இல்லைங்களா? இல்லை ப்ரோ. ஓகே. ஸோ நீங்கள் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. இது பிஸ்னஸுக்கு எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா. இப்போ இந்த கேபிட்டல் 10 லட்சத்துல இருந்து ஓனர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா 2 லட்ச ரூபா டிராயிங்ஸ் எடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ பிஸ்னஸ் வந்து ஓனருக்கு கடன் கொடுத்த மாதிரி. இதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து இவர் பே பண்றாரு பிஸ்னஸுக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து பே பண்றாரு. ஓகேவா. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கமா நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இன்கமா ட்ரீட் பண்ணி நம்ம போடுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம். இதனால கேபிட்டல் பேலன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ கேபிட்டல நம்ம டெபிட் சைடில் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா கான்செப்ட் இந்த லிங்க்ல உள்ள இதில் வரும். சரிங்களா. வேற ஆக்சுவலாக டெப்ரிசியேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டெப்ரிசியேஷன் நார்மலாக நம்ம போடுறது தான்.
ஃப்ரீ சாம்பிளுக்காண்டி பண்றாங்க. ஃப்ரீ சாம்பிளுக்காண்டி பண்றாங்க அப்படின்னா ஃப்ரீ சாம்பிள் வந்து என்ன பர்பஸ்க்காண்டி பண்ணுவோம்னா அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காண்டி நம்ம பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃப்ரீ சாம்பிளுக்கு வந்து கூட்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. அது ஆக்சுவலா நார்மல் சேல்ஸ் கிடையாது. அது வந்து ஒரு எப்படி சொல்லனா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு ₹1,00,000 கூட்ஸ பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. இதுல ஒரு 20,000 ஃப்ரீ சாம்பிளுக்காண்டி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா டெபிட் சைடுல நம்ம காமிச்சிட்டு இருப்போம். சரிங்களா? இப்போ 20,000 வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டாங்கன்னா பர்ச்சேஸ் வந்து குறையும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அத ஆப்போசிட் சைடு கிரெடிட் சைடுல நீங்க போடணும். பர்ச்சேஸ கிரெடிட் சைடுல இந்த 20,000 கிரெடிட் சைடுல நீங்க போட்டுறீங்க. சரிங்களா? இப்போ ஃப்ரீ சாம்பிளுக்கு குடுக்குறாங்கன்னா இது என்ன பர்பஸ்க்காண்டி குடுக்குறாங்க? அட்வர்டைஸ்மென்ட் அண்ட் ப்ரமோஷனல்காண்டி குடுத்துருக்காங்க. ஃப்ரீ சாம்பிள் குடுக்குறோம்னா இந்த அதாவது ஃப்ரீ ட்ரையல் செஷன் நான் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுக்குறேன். சரிங்களா? இது வந்து என்னன்னா ப்ரமோஷனல் பர்பஸ். இத பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைனா நீங்க ஜாயின் பண்றீங்கங்கிற மாரி. ஸோ இப்போ ஃப்ரீ சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அட்வர்டைஸ்மென்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறப்போ இந்த 20,000 நம்ம என்ன பண்ணுவோம்னா அட்வர்டைஸ்மென்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டு இத எக்ஸ்பெண்டிச்சரா ட்ரீட் பண்ணி டெபிட் சைடுல நம்ம போடுவோம். சரிங்களா? ஆப்போசிட் கிரெடிட் சைடுல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பர்ச்சேஸா நீங்க 20,000 நீங்க போட்டுறீங்க. ஏன்னா பர்ச்சேஸ் வந்து குறையுது. ஸோ பர்ச்சேஸ கிரெடிட் சைடுல போட்டுறீங்க. அட்வர்டைஸ்மென்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நடக்குது. ஸோ அட்வர்டைஸ்மென்ட் எக்ஸ்பெண்டிச்சரா நீங்க டெபிட் சைடுல போடுறீங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒண்ணு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கான்செப்ட் இதுல வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோலன் பை எம்ப்ளாயி வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. ஓகேங்களா? எம்ப்ளாயி எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ கூட்ஸ் சேல் பண்ணா மட்டும் தான் நம்ம அத சேல்ஸா நம்ம காமிப்போம். சேல்ஸ தவிர வேற என்ன நடந்தாலும், அதாவது டெஸ்ட்ராய் ஆயிட்டேன், இல்ல லாஸ் ஆயிட்டேன், லாஸ் பை தெஃப்ட் இல்ல ஃபயர் என்ன ஆனாலுமே சேலா இத ட்ரீட் பண்ண மாட்டோம். அந்த கூட்ஸ ஜஸ்ட் ரெடியூஸ் பண்ணுவோம். இப்ப பர்ச்சேஸ் பண்றப்ப பர்ச்சேஸ் ஆட் ஆகுது நம்ம டெபிட் சைடுல போட்டுருக்கோம். சரிங்களா? இப்ப கூட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுறப்போ பர்ச்சேஸ்ல நம்ம குறைக்கணும். அப்போ நம்ம கிரெடிட் சைடுல போட்டு குறைப்போம். சேல்ஸா ட்ரீட் பண்ணக்கூடாது. பர்ச்சேஸ கிரெடிட் சைடுல போட்டு நம்ம குறைப்போம். டெஸ்ட்ராய் ஆனாலும் சரி, லாஸ் பை தெஃப்ட்டா இருந்தாலும் சரி, லாஸ் பை ஃபயரா இருந்தாலும் சரி, பர்ச்சேஸ்லாம் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம காமிக்கணும். ஸோ பர்ச்சேஸ நம்ம கிரெடிட் சைடுல போடுவோம். சரிங்களா? மேல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆனாலும் இட்ஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ டெஸ்ட்ராய் ஆனுச்சு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா மேல லாஸ் பை ஃபயர் அக்கவுண்ட் சொல்லி நம்ம போடுவோம். இல்ல லாஸ் பை தெஃப்ட் நம்ம போடுவோம். இல்ல ஃப்ரீ சாம்பிளா குடுத்துருக்காங்கன்னா அட்வர்டைஸ்மென்ட் எக்ஸ்பெண்டிச்சர நம்ம டெபிட் சைடுல நம்ம போடுவோம். சரிங்களா? ஸோ இதான் மேட்டர். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு ப்ரோ இது வரைக்கும் புரியுதா கிளியரா? இல்ல பார்த்ததுல எதுவும் டவுட் இருக்குதா? இல்ல ப்ரோ, புரியுது ப்ரோ. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் வாஸ் ரூபீஸ் ஸ்டோலன் பை ஓகே 3 லேக் டெஸ்ட்ராய் பை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பெய்டு 60% அமௌண்ட். ஸோ 3,00,000 வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஓகே அதுல இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து 60% அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இது ஏன் இப்படி போடணும்? ஆக்சுவலா 3,00,000 லாஸ் பை ஃபயர் கிரெடிட்ல போட்டேன். இது 2 என்ட்ரிலாம் போட வேண்டாம். ஆக்சுவலா கதை என்ன அப்படின்னா 3,00,000 லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? லாஸ் பை ஃபயர் 3,00,000. ஸோ இது லாஸ் அப்படிங்கிறப்போ நம்ம எக்ஸ்பெண்டிச்சரை ட்ரீட் பண்ணி எங்க போடுவோம்? டெபிட் சைடில் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஓகே இந்த லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமா கேஷ் வந்து எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்குது கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமா 60% வந்து ரிசீவ் ஆயிருக்கு. 60%னா 3,00,000த்துல 60% எவ்வளோ? 1,80,000 கேஷா ரிசீவ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ கேஷ் கம்ஸ் இன். ஸோ நம்ம எந்த சைட்ல போடுவோம்? டெபிட் சைடில் நம்ம போடுவோம். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டெபிட் சைடுனா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து 1,80,000 ரிசீவ் ஆயிருக்கு. நம்ம டெபிட் சைடில் போடுறோம். ஓகே லாஸ் பை ஃபயருங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர்.
ஒரு நிமிஷம் இருங்க. சரி. ஆக்சுவலா ஒரு நிமிஷம் ப்ரோ. லாஸ் பை ஃபயர். இப்போ பர்ச்சேஸ்ல இருந்து ஸ்டாக் வந்து குறைஞ்சிருக்கு சரிங்களா? ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 3 லட்ச ரூபா குறைஞ்சிருக்கு. ஸோ கான்செப்ட் இதான் ப்ரோ. ஸ்டாக் வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்டாக் வந்து 3 லட்ச ரூபா ஸ்டாக் வந்து குறைஞ்சிருக்குது ஓகேங்களா? ஸோ நார்மலாக பர்ச்சேஸை டெபிட் சைடில் பர்ச்சேஸ் கூடுறப்போ டெபிட்ல போடுவோம். இப்போ குறைஞ்சிருச்சுன்னா இதை நம்ம எந்த சைடில் போடுவோம்? கிரெடிட் சைடில் இந்த 3 லட்சத்தை நம்ம போட்டுருவோம் ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த 3 லட்ச ரூபா வந்து லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமா 60% நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ 3 லட்சத்துல நீங்க 60% போட்டா 1,80,000 வரும் சரிங்களா? இது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமா நமக்கு கேஷா ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ கேஷ் வந்து கம்ஸ் இன் அப்படிங்கிறப்போ கேஷை நம்ம எந்த சைட்ல போடுவோம்? டெபிட் சைட்ல நம்ம போடுவோம் ஓகேங்களா? கிளியரா? ஓகே. அப்போ ரிமைனிங் வந்து 1,20,000 என்னது? ப்ராஃபிட் ஆர் லாஸ் கணக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா லாஸா நம்ம ட்ரீட் பண்ணுவோம். லாஸ் பை ஃபயரா நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து 3 லட்ச ரூபா ஸ்டாக் லாஸ் ஆயிடுச்சு, 1,80,000 இன்சூரன்ஸ் மூலமா கிடைச்சிருச்சுன்னா ஆக்சுவலா நமக்கு எவ்வளவுதான் லாஸ் ஆயிருக்குது? 1,20,000 இங்க லாஸ் ஆயிருக்குது சரிங்களா? ஸோ இந்த 1,20,000 நம்ம வந்து டெபிட் சைட்ல நம்ம போடுவோம். ஸோ ஆக்சுவல் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 1,80,000, லாஸ் டியூ டு ஃபயர் அக்கௌண்ட் டெட்டார் 1,20,000, டூ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து 3 லேக்கா நமக்கு வரும். ஸோ நீங்க என்ட்ரி நீங்க அப்படியே போடலாம். இவனுங்க ஆக்சுவலா எதுக்கு இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. எதுக்கு போட்டிருக்காங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து 3 லட்சம் நமக்கு வர வேண்டிய இருக்குது. அந்த 3 லட்சத்துல 1 லேக் இது இந்த சைடு போட்டிருக்கேன். அந்த 3 லட்சத்துல பேங்க் மூலமா 1,80,000 வந்திருக்கு. ரிமைனிங் 1,20,000 பிஎன்எல் அக்கௌண்டா போட்டிருக்காங்க சரிங்களா? ஆக்சுவலா நீங்க இப்படி பாத்தீங்க அப்படின்னா கான்செப்ட் வந்து கிளாரிட்டி கிடைக்காது. நீங்க ஆக்சுவலா நம்ம போட்ட மெத்தடே போடுங்க. ஸோ நம்ம ஆக்சுவலா ஸ்டாக் வந்து ஃபயர் ஆனதுனால ஸ்டாக் வந்து லாஸ் ஆயிருக்கு. ஸ்டாக் வந்து 3 லட்சம் குறைஞ்சிருக்குது. ஸோ பர்ச்சேஸை நம்ம கிரெடிட் சைட்ல போட்டுருவோம் ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த 3 லட்சத்துல இன்சூரன்ஸ் மூலமா கேஷ் 1,80,000 உள்ள வந்திருக்குது. ஸோ கேஷ் கம்ஸ்ன்னு சொல்லிட்டு டெபிட் சைட்ல நீங்க கேஷை போட்டுருவீங்க ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 1,20,000 இங்க லாஸ் ஆயிருக்குது. ஸோ லாஸ்ங்கிறப்ப நம்ம எங்க போடுவோம்? டெபிட் சைட்ல நம்ம போடுவோம் சரிங்களா? ஸோ இதான் ஆக்சுவலி என்ட்ரி. கிளியரா? அவ்வளவுதான் ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் சொல்லுங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, கிளியர்னு சொல்லலாம் போகணும். ஓகே ப்ரோ. ஸோ அவ்வளோதான். அப்புறம் இந்த லிங்க்ல நம்ம பார்த்த கான்செப்ட் தான் இருக்குது. வேற எக்ஸ்ட்ரா கான்செப்ட் எதுவுமே இல்லை. நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த லிங்க் நான் உங்க குரூப்ல சென்ட் பண்ணிருக்கேன். இதுல இருக்கக்கூடிய சம்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண அந்த 2 சம்ஸ் சரிங்களா? அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லிங்கை ஓபன் பண்ணி இந்த 5 சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்றப்ப எந்த ஏரியா டவுட் வந்தாலுமே எனக்கு மெசேஜ்ல கால் பண்ணுங்க, நான் சொல்லி தரேன் ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ.